அதே நேரத்தில் நீங்கள் அக்காமடேஷன் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து கிட்டே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இங்கே வரதே படிக்க தான். பட் அவங்களோட யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1/2 hour இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஒரு ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவனுங்க எவ்வளோ பெரிய கேஃபிடேரியா மீட்டர் மட்டும் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற காசு வந்து சீப்பராக தான் இருக்கும். பட் அது வாங்க கூட நம்ம காசு இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் திரும்பி போகலாம். இதுக்கு அவங்களுக்கு என்ன தெரிலன்னா, அவங்க மாட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு வீசாவை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இதுக்கு கட்டின ஃபீஸ் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் படிச்சுட்டு இருக்க யூனிவர்சிட்டியை காட்டுறேன். ஷெஃபீல்ட் அலாம் யூனிவர்சிட்டி. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறையா பில்டிங்ஸ் இருக்குது. பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலுங்கிற பில்டிங் வந்து இதான் வந்து ஸ்டார்டட் பில்டிங். இதான் வந்து 1997 ஸ்டார்ட் பண்ணானுங்க. இந்த யூனிவர்சிட்டியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வாங்கின அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே அந்த ஒவ்வொரு பில்டிங்கில் அந்தந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவார்ட்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் யூகே லேண்ட் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது வந்து யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணி, அதாவது இமிக்ரேஷன் செக்அப்னு ஒன்று பண்ணுவீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு. நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன். இப்போ உங்களுக்கு அந்த பிஆர்பி கார்டெலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து இ விசா தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. இவர் தான் வந்து மெஸ்ஸி அப்படின்னு சொல்ல சொன்னார். இவர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு. அவர் இன்னைக்கு லீவ் போட்டார். அவங்க 2 பேரும் தான் ஒட்டுக்கா யூகேலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் அக்காமடேஷன் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து கிட்டே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இங்கே வரதே படிக்க தான். பட் அவங்களோட யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1/2 hour இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் போயிட்டு வரக்கு. என்னோட வந்து இங்கேருந்து 5 நிமிஷம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த மெயின் பில்டிங்கு. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கும். இது வந்து எங்கள் யூனிவர்சிட்டின்னு இல்லை, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எடுத்தாலும் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கும். அப்படியே நம்ம மெயின் பில்டிங்கில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த ஹலாம் ஹெல்ப்னு இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா இங்கே ஒரு 30,000 பேர் படிக்கிறாங்க. அதில் பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஒரு ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெருசு. இதை நான் சுற்றி காட்டணுன்னா எனக்கு வந்து டைம் பத்தாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நான் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து இன்னொரு கிளாஸ் வேறு இருக்குது. இங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும், கேஃபிட்டேரியா இருக்கும், அது எல்லா பில்டிங்லேயுமே இருக்கும். இந்த யூனிவர்சிட்டின்னு இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் வெளியே வாங்குறதோட இங்கே டபுள் மடங்கு இருக்கும். எதுவுமே வந்து 1.5 பவுண்டு கீழே எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆர்கிடெக்ட்லாம். இது பேர் தான் சொன்னானுங்க, அந்த பேர் வந்து நான் மறந்துட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து கேஃபிட்டேரியா போகலாம். ஏன் இந்த கேஃபிட்டேரியா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் பெரிய கேஃபிட்டேரியா. பட் இருந்தாலும் உங்களுக்கு காசு வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும் மற்ற கேஃபிட்டேரியாவோட. இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க கேஃபிட்டேரியாலேயே இது கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கும். சில டைம்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பானுங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் என்ன பண்ணுவானுங்கன்னா எது எடுத்தாலும் வந்து 1 பவுன் அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. அப்படின்னு சொன்னோன்னா எங்கிருந்து வச்சுனே தெரியல கூட்டம், அந்த ரோ ஃபுல்லாக அப்படியே கூட்டமாகவே இருந்துச்சு. இதாங்க நம்மளோட கேஃபிட்டேரியாவோட என்ட்ரன்ஸு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவனுங்க வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வாங்கின அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோல்டு வாங்கினாங்க டீச்சிங்கில், அதையும் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே கேஃபிட்டேரியா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேஃபிட்டேரியாவும் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு டெண்டர் எடுத்துருப்பானுங்க. ஸோ உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸு, அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு, அந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஏன் நிறைய பேர் இங்கே வராங்க அப்படின்னு. ஏன்னா இவனுங்க எவ்வளோ பெரிய கேஃபிட்டேரியா மீட்டர் மட்டும் தான் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற காசு வந்து சீப்பராக தான் இருக்கும். பட் அது வாங்க கூட நம்ம காசு இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் திரும்பி போகலாம். என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. இப்போ நீங்கள் வந்து யூகே வரீங்க அப்படின்னா பொண்ணுங்களை பார்த்ததும் அம்மி போய் பதுங்கின என்னத்தான் பாரிய அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். உங்களுக்கு யூகே பொறுத்த வரைக்கும் இது நல்ல யூனிவர்சிட்டி, இது வந்து மொக்க யூனிவர்சிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு இதுதான். எல்லாமே உங்களுக்கு அந்த மேபி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும், அந்த வரக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ் மாறுமே தவிர உங்களுக்கு மற்றபடி அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எல்லாமே சிமிலர் தான். நீங்கள் வந்துட்டு இல்லை நான் வந்து அந்த டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் அப்படி தான் போவோம் அப்படிங்கிறது வந்து அது மேபி இன்டர்ன்ஷிப் வேணால் உங்களுக்கு மாறுமே தவிர உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டிஸே வந்து உங்களுக்கு 25 to 30 வரைக்கும் வந்துடும் இப்போ இருக்க இந்தியன் ரேட் படி. நான் வரும்போதே எனக்கு வந்து 20 கிட்ட வந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த காலேஜெலாம் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், நம்ம எது சூஸ் பண்ணலாம் இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நீ என்னடா சொல்றது?
எங்களுக்கு தெரியும். நீங்கள் யூகே வந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்துட்டு இல்லை நான் வந்து இந்த மாதிரி நான் தமிழ்காரன் அதனால் தமிழ் கூட மட்டும் தான் சுற்றுவேன் அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேறு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் மேபி ஒரு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கூட, இந்த நைஜீரியன் பீப்புள்ஸ் கூட, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் க்ரோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சப்போஸ் அவங்களோட ரெஃபரல் மூலமாக நீங்கள் போகலாம், எது வேணால் நடக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டியை வந்து ரொம்ப குறுக்கி நாங்கள் இவங்க கூட மட்டும்தான் இருப்போம் அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் உங்களால் சக்சீட் ஆக முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் பில்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கேஜிஎஃப் ராக்கி மாதிரி இருக்குது கண்ணு. சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கங்காட்டி நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பர்மிங்கம், டர்பி இந்த மாதிரி ஊர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வராங்க. டர்பி கூட ஓகே 1 hour தான் ட்ராவலு. பட் சில பேர்லாம் வந்து லண்டன்லேருந்து இங்கே வரானுங்க. லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட ஆகும். இங்கே வரதே வந்து படிக்க தான் வரோம். பட் அவங்க என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பார்ட் டைம் கிடைச்சா போதும், பார்ட் டைம் ஜாப்பே நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணி காசு சம்பாதிச்சு இது பண்ணிக்கலாம்னு பார்க்குறாங்க. அதுதான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நீங்கள் யூகே வரீங்க அப்படின்னா யூ கேன் ஒர்க் அப் டு 20 hours. நீங்கள் வந்து 20 hours வரையும் வேலை செய்யலாம் பார்ட் டைமில். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த பார்ட் டைமே வந்து ஃபுல் டைமாக பார்க்குறாங்க. 40 hours வந்து பண்ணுறாங்க. இந்த கேஷின் அண்ட் போகிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு என்ன தெரிலன்னா, அவங்க மாட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு வீசாவை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இதுக்கு கட்டின ஃபீஸ் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அக்காமடேஷனை கிட்ட பாருங்கள். நமக்கு வந்து ஸ்டடீஸ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி தான். எங்களுக்கு அடுத்த கிளாஸ் வேறு இருக்குது. பட் இங்கே வந்து மழை வேறு பெஞ்சிட்ருக்குது. 1/2 hour பிரேக்கில் தான் வந்து சரி சும்மா தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லாம் காட்டுறேன். நான் ஏன் வந்து உங்ககிட்ட இப்படி சொன்னேன் அப்படின்னா, பார்ட் டைமுங்கிறது வந்து 20 hours வரை நீங்கள் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் 20 hours வரையும் பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நீங்கள் 1 hour வந்து பண்ணிங்கனாலும் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை கன்ஃபார்மாக வந்து அந்த வீசாவை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அக்காமடேஷனை வந்து யூனிவர்சிட்டி கிட்டேயே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வந்துருக்கோம் படிக்கிறதுக்கு, நீங்கள் வந்து நல்லா படிச்சோன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் டிஸ்டிங்ஷனோட மார்க் வாங்கி நீங்கள் நல்ல ஜாப் கன்ஃபார்மாக போகலாம். நீங்கள் இல்லைன்னா வந்து அதுக்கெலாம் தேவையில்லை, நான் பார்ட் டைம் போய் நிறைய காசு சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து அந்த வேலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமும் எதுவாக இருந்தாலும் அந்த வேலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பார்ட் டைம் வந்து 20 hours பண்ணலாம் வீக்குக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாங்க. இல்லை நான் வந்து அதை தாண்டி தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் டைமும் அதே ஜாப்பாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா ப்ளேஸ் ஆக முடியாது, உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க, யூனிவர்சிட்டி வரீங்கன்னா அதுக்கு மட்டும் வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஜாலியாக யூகே வந்து அப்படின்னு வரீங்க. அப்படி வர மாதிரி இருந்தால் நீங்கள் டூரிஸ்ட் விசா போட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் ஃபேமிலி பேரண்ட்ஸ் காசு தான் வேஸ்ட்டு, நிறையா காசு. ஆமாங்க, நான் உங்களுக்கு வந்து இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இங்கே அட்டண்டன்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க உங்களுக்கு நேம் வந்து கால் அவுட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அந்த கோடை வந்து நம்ம டிஜிட்டலாக என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணோன்னா அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். பட் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கோடு சொல்லிடுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருப்பானுங்க எல்லாரும். பட் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கவுண்ட் பண்ணி செக் பண்ணுவானுங்க, இவன் வரல அப்படின்னு. இப்போ சப்போஸ் மாட்டினா அப்படின்னா அவனை வந்து ரிசல்ட்டில் பார்த்து செஞ்சு விட்ருவானுங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோலாம் வந்து பண்ணணும் அவசியமே இல்லை. அங்கேருந்து எவ்வளோ ஃபீஸ் செலவு பண்ணி வரோம், இதுலேயும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் இருக்கும். நீங்கள் அதை டைப் பண்ணி உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் எவ்வளோ நாள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்சன்டேஜ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரியும். எந்தெந்த டேட்லாம் ப்ரெசென்ட் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸும் தெரியும். இந்த லைப்ரரி வந்து கொஞ்சம் பெரிய லைப்ரரிங்க. ஸோ நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியாது, எடுக்க நமக்கு ஆக்சஸும் கிடையாது. அந்த ரிஸ்கில் நம்ம மாட்டிக்க வேணாம். நான் ஆல்ரெடி லைப்ரரியே ஒரு டைம் தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் ஆக்சஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. அந்த ஒரு டைம் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த ரெஸ்யூமே வந்து பிரிண்ட்டு போடணும், பார்ட் டைம் ஜாப்புக்காக போடணுமே சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ நீங்கள் யூகே வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த பார்ட் டைமுக்கான அந்த ரெஸ்யூமேலாம் போட்டு வந்துடுங்க. இங்கே வந்து போடுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அங்கேயே போட்டு வந்து சும்மா தான் இருப்பீங்க. முடிஞ்சளவுக்கு சிவி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, இங்கே தான் வந்து என்னோடய ரெஸ்யூமே போட்டேன்.
சரி வாங்க நம்ம சப்ளை செயின் புக் ஒன்று எடுக்கணும், எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்பலாம். அவ்வளோதாங்க, புக் எடுத்தாச்சு. புக் எடுத்தோன்னா நம்ம அதே மாதிரி தான் செல்ஃப் செக் அவுட் நம்மளே தான் பண்ணிக்கணும். இங்கே இருக்க பார்கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஐடி கார்டை காமிச்சோன்னா அவ்வளோதான், நம்ம புக் எடுத்துக்கலாம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. பாய்ங்க, வீடியோ முடிஞ்சு.